எங்கிருந்து இஸ்ரவேல் ஜனங்கள் புறப்பட்டார்களோ, மோசே எங்கிருந்து வழி நடத்தினானோ அங்கிருந்தே கல் புறப்பட்டது. அந்த கல்லை வேதம் சொல்லுகிறது, அது மேசியா என்று சொல்லப்படுகிறது. அல்லேலூயா. இப்ப இந்த மேசியாவால நீ வீடு கட்டணும் முடியுமா? நீ இயேசுவால கட்டினா எரிஞ்சு போகும், ஜீசஸால கட்டினா எரிஞ்சு போகும். ஆனா நீ மேசியாவால கட்டணும். பரலோகத்திலிருந்து வந்த அஸ்திபாரத்தின் மேல நீ மேசியாவால நீ வீடை கட்டினா அந்த வீடு நிலைச்சிருக்கும். அல்லேலூயா. இன்னைக்கு வீடு நிலைத்திருக்காதபடிக்கு அநேகர் ஏதேதோ கட்டுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 4வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை வாசிக்கிற போது, அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை, நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை என்றான். ஹலோ, அவருடைய நாமம் என்ன? இயேசு தானே. நாங்கள் 70-75 வருஷமா இயேசு இயேசுன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த பேர் இல்லையோ? ஒருத்தன் சொல்கிறான் நாங்கள் 400 வருஷமா இயேசு ஜீசஸ் ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிறோம். நான் என்ன கேட்குறேன்னா, நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். இந்த 70 அல்லது 100 வருஷத்துக்கு பின்னாடி நீ இயேசுன்னு சொன்னி, அதுக்கு முன்னாடி என்னன்னு சொன்ன அதை சொல்லு. சரி, 400 வருஷமா ஜீசஸ் சொல்றீங்களா? 400 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னு சொன்ன சொல்லு. நான் ஆதாரம் கொடுக்குறேன். போய் கிங் ஜேம்ஸ் பைபிள் 1611 என்கின்ற பைபிளை எடுத்து வாசி. அங்கே ஜீசஸ்ன்னு இருக்கா இல்லை லீசோஸ்ன்னு இருக்கான்னு பாரு. அதனால தான் சொல்லிட்டு இருக்கிறேன். இப்போ நான் தைரியமாக சொன்னேனே, தமிழ் பைபிளில் மத்தேயு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசின்னு. இதே போல கிங் ஜேம்ஸ் 611 எடுத்து வாசிச்சேன்னா அங்கே ஜீசஸ்ன்னு இருக்காது. ஏன் அப்படின்னா, இதான் புத்தி கெட்டவனுக்குள்ள முட்டாள்தனம். ஜே என்ற எழுத்து ஆங்கிலத்தில் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு என்ன இருந்தது? ஐ மட்டும் இருந்தது. அதுக்கு பின்னாடி ஜேயை கொண்டு வந்தாங்க. ஐயா வச்சு வாசிங்க, என்ன வரும்? நான் சொல்லல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள், உலகத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் நம்பிக்கொண்டிருக்கிற ஒரு வேதாகமம் கிங் ஜேம்ஸ் பைபிள். அதை ஒருத்தன் கூட குறை சொல்ல மாட்டான். முதல் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்தாபனம் அது. அந்த கிங் ஜேம்ஸ் காரன்ட்ட போய் கேளு, அவன் தான் பேரை மாற்றினான். ஆனால் இன்னைக்கு என்ன நடக்குது தெரியுமா? எங்கள் அப்பா பெரியவர். நான் யாஷுவா சொல்கிறேன் பார்த்தீங்களா? என்ன மாதிரி தேவனுடைய பிள்ளைகள் யாஷுவா மேசியா நாமத்தை சொல்ல அவனும் ஒத்துழைக்கிறான். யார்? கிங் ஜேம்ஸ் காரன். எங்களுக்குன்னு ஒரு பைபிளை போட்டு கொடுத்துட்டான் தெரியுமா? என்ன சொல்கிறது? அவன் வச்சிருக்கிறான் பைபிள், கிங் ஜேம்ஸ் பைபிளில் யாஷுவான்ற பேரோடு கூட. இப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு தானே ஆகணும். அதனால தான் சொல்கிறேன், அஸ்திபாரமாக இருந்தாலும் சரி, வீடாக இருந்தாலும் சரி, வீட்டினுடைய கூரையாக இருந்தாலும் சரி, அது யாஷுவா மேசியாவுடைய நாமத்தில் நீ கட்டப்பட்டால் மட்டும். கூரைனா என்ன தெரியுமா? இயற்கையாகவே நடக்கிறது தேவன் செஞ்சார்னு சொல்லாத. இயற்கையாய் நடக்கிறதுக்கு மேலே உனக்கு நடந்தா அது தேவன் செய்கிறார். அல்லேலூயா. நல்லா படிப்பேலாமா? நீ நல்லா படிப்பேல? இந்த பிள்ளை நல்லா படிப்பாளாம். சரி, இந்த பிள்ளை நல்லா படித்து 80% மார்க் வாங்குவா. இப்போ இவ படித்து எக்ஸாம் எழுதுன நேரம் 75% மார்க் எடுத்திருக்கிறான். யாரால எடுத்த? தேவனால எடுத்த. அப்படிதானே? இதுதான் முட்டாள், இதுதான் பைத்தியம். இல்லை. சரி, உங்கள் அண்ணன் நல்லா படிப்பான்ல? நான் கேட்குறத புரியுங்க. படிக்கவே மாட்டான். எக்ஸாம் நேரத்தில் விளையாட போ, அவங்க அம்மா கம்பெடுத்துட்டு போயிட்டவங்க. லே இப்படி வந்து அம்மா இருமா வந்து படிக்கிறேன். படிக்க மாட்டான். ஆனால் பாஸ் ஆனான் பாருங்க. அது தேவனால் வந்தது. நல்லா தெரிஞ்சுக்கிடுங்க. அவன் இல்லை, அதனால பேச வழி இல்லை. இருந்தால் நல்லா இருக்கும். கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது.
கோவுக்கும் கேக்கும் வித்தியாசம் தெரியாது. ஒரு நாள் வந்து சொல்கிறான், ஆனால் அந்த விசுவாசம் இன்னைக்கு அவன்கிட்ட இல்லை, அது போயிடுச்சு. நான் எதுக்கு படித்தா ஏறாது. நான் ஆராதிக்கிற தேவன் என்ன பாஸ் பண்ண வைப்பார். படித்து என்னத்தை கண்ட, படித்தா ஏறாதப்பா. எனக்கு அது சிரிப்பாக இருந்துச்சு, ஆனால் பாஸ் ஆகிட்டான். இது தேவனால் வந்தது. ஒன்னால் முடியாது, ஒன்னால் நடக்காது, அதை தேவன் செய்வார். என்னால் முடிஞ்சதை நான் நடத்தி முடிச்சுட்டு தேவன் செஞ்சாருன்னு சொன்னால் என்னையா நடக்குது இது? அதுக்கு ஒரு நன்றி பலி, அதுக்கு ஒரு ஸ்தோத்திர பலி, அதுக்கு ஒரு காணிக்க, அதுக்கு பாஸ்டர் வந்து வருவாரல ஜோம் பண்ண அவருக்கு ஒரு கொடுத்துடணும்ல, இதெல்லாம் நடக்குதுயா. என்னையா இது? இல்லை, தேவன் செய்கிறது நீ நினைக்கிற மாதிரி செய்ய மாட்டார். அவர் அற்புதமாய் செய்கிற காரியம். அந்த தேவன் சொல்றாரு, அஸ்திபாரம், அஸ்திபாரம் என்கின்ற இடுப்புக்கு கீழே கால், வீடு என்கின்ற இடுப்புக்கு மேலே கழுத்து வரைக்கும், கூரை என்கின்ற தலை, இவ்வளவும் யெகோவா நாமத்தில் இருக்கணும். முடியுமா? ஆமென். அப்ப நீ தங்கு தடை இல்லாமல் தேவனுடைய ராஜ்யத்திற்கு கடந்து போவாய். ஒரு சத்தம் தேவ சமூகத்தில் எட்டும். தேவன் உன்னோடு கூட இருப்பார். நீ என்ன நினைக்கிற தெரியுமா? நான் இத்தனை வருஷம் எங்க அப்பனை சூசமிக்கேல் என்கின்ற அப்பனை மாரியப்பன் கூப்பிட்டேன். இப்போ போய் எப்படிங்க சூசேப்பரன்னு கூப்பிடுறது அல்லது சூசமிக்கேல்னு கூப்பிடுறது? நான் மாரியப்பனே கூப்பிடுறேனே. கூப்பிடுறது சரி, தப்பு இல்லை. ஆனால் உன்னுடைய பிறப்பு தப்புன்னு ஆகிடும். அப்போ என்ன பண்ணுவ? உன் பிறப்பு தப்பு இல்லை. அல்லேலூயா. எங்க அப்பா பிரான்சிஸ், அவ்வளவு கெத்தா சொல்லுவேன், பிரான்சிஸ். நான் போய் மாரிமுத்து எங்க அப்பா, மாரிமுத்து எங்க அப்பான்னா நீ என்ன பார்த்து என்ன சொல்லுவ? என்ன ஒருவேளை நல்லவன்னு சொல்லுவேன். எங்க அம்மாவை என்ன சொல்லுவேன்? பிரிசியாசுவா. இப்ப அம்மானா யாரு? சபை. உன் சபை எந்த சபை தெரியுமா? விபச்சார சபை. அது அப்பம் பேரு தெரியல அப்படின்னா நீ விபச்சார சந்ததி. அதனால தான் சொல்றேன், அவன் ஏன் சொல்ல மாட்டான் அப்படின்னா அவனுடைய அக்கிரமமும் அவனுடைய பாவமும் பெருகி கொண்டிருக்கிறபடியினால் தேவனுடைய நாமத்தை அவன் உச்சரிக்க மாட்டான், மாற்று பெயர்களால் சொல்லுவான். இது நீங்க சரியா புரியணும். இதுதான் இங்க நடக்குது. அதனால தான் சொல்றார், அவராலே அன்றி வேற ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. அவர் யார்? இயேசுவா. இயேசு எங்க பிறந்தார்? தமிழ்நாட்டில் ரோம சக்கரவர்த்தி யார் இருக்கா? தமிழ்நாட்டில் ரோம வீரர்கள் யார் இருக்கிறா? எனக்கு அப்படி எவனையும் தெரியாது. நான் அப்படி சரித்திரத்தில் வாசிக்கவும் இல்லை. அல்லேலூயா. இப்ப தமிழ்நாட்டில் உள்ள தமிழ் பேர் வச்சா தமிழன் அல்லவா அவரை அடித்துக் கொண்டு இருக்க வேண்டும். ஆங்கில பேர் வைத்தால் உங்களுக்கு தெரியுமா அமெரிக்கா எப்போ உருவாச்சுன்னு தெரியுமா? அமெரிக்கா எப்படி உருவாச்சு, அமெரிக்கா எதற்காக உருவாச்சு அறியணும் முதல்ல. இன்னைக்கு வந்த இங்கிலீஷை வச்சுக்கிட்டு ஜீசஸ்ன்னு சொல்லிட்டு இருக்கிற. அல்லேலூயா. புரியணும் முதல்ல. நமக்கு புரியல. அமெரிக்காவுடைய ஹிஸ்டரி உங்களுக்கு தெரியல. அமெரிக்காவுடைய ஹிஸ்டரிக்குள்ளால நீங்க போங்க, அப்ப தெரியும் ஏன் உருவாக்கப்பட்டது, எதற்காக உருவாக்கப்பட்டது, ஏன் அது உலகத்திலே நம்பர் 1 நாடாக மாற்றப்பட்டது. எல்லாத்துக்கும் சரித்திரம் இருக்குதுங்க. திடீர்னு வந்த நாடு அது. அது உங்களுக்கு தெரியுமா? திடீரென்று உருவாக்கப்பட்ட ஒரு நாடு. அங்க எவனுமே சொந்த ஊர்க்காரன் கிடையாது. இதெல்லாம் நமக்கு தெரியாது. ஆனா அவன் சொல்றதான் உண்மைன்னு சொல்லுவோம். உங்களுக்கு தெரியுமா? கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே தோன்றிய மூத்த மொழிகளில் நம்பர் 1 மொழி தமிழ் மொழி. எனக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைத்தால் என்னை போல் ஒரு முட்டாள் இல்லை. நான் கற்றது கைமண் அளவு, கல்லாதது உலகளவு இருக்கிறது. ஆனபடியினால் வேதம் சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் அவருடைய பிள்ளைகள். அவருடைய நாமம் தெரியாம நீ யாரா இருந்தா என்ன? உன்னை தேவன் ஏற்றுக்க மாட்டார். இங்கே வேணா காத்துல இல்லாமல் கழுத்தில் இல்லாமல் ஆராதனைக்கு போய், அல்லது காத்துலையும் கழுத்துலையும் போட்டுட்டு போய், இல்லை வெள்ளையும் உடுத்துட்டு போய், இல்லை கலர் உடுத்துட்டு போய் நீ என்ன வேணாலும் ஆராதிக்கலாம். ஆனால் அந்த ஆராதனை எது அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும்.
பிரைஸ் யேசுவா.